எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, குந்தன் பவுஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஹேர் பவோட பேஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதனோட ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆரி மெட்டீரியல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும், ஸோ அங்கேயும் வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x6. தென் வந்து ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து B7000 க்ளூ. இந்த க்ளூவும் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி எல்லா இதுலேயுமே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பேஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸில் அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஐ குந்தன் ஸ்டோனை என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே அலைனில் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு வாங்க. ஸோ அலைன் மாறிச்சினாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன பொசிஷனில் ஸ்டிக் பண்ணிங்களோ அதே பொசிஷன்லேயே எண்டு வரைக்குமே ஸ்டிக் பண்ணுங்கள். பொறுமையாக ஸ்டிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனையும் பொறுமையாக ஸ்டிக் பண்ணுங்கள். எவ்வளோ வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு க்ளூ வந்து பிறகு ஒரு மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். அது ஆல்ரெடி ட்ரை ஆயிரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஆடாக தெரியாது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அலைன்மெண்ட் வந்து மாறாது. ஸோ எனக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அலைன்மெண்ட் ஒரே மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வேறு கலர்ஸ் கூடயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு ஸ்டோன்ஸோட சைஸஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் வந்து வராதுங்க. ஸோ நான் வந்து இது உங்களுக்கு பேசிக் மாடல் காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்டோன்ஸ் வச்சு செஞ்சுருக்கிறேன். ஸோ இதுவுமே ஒரு யூனிக்கான டிசைனாக தான் இருக்கும். ஆனால் சிம்பிள் டிசைனாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே வியர் பண்ணிக்கலாம். எத்தனை வியர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மாடர்ன் வியர்ஸ்க்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுமே இந்த மாதிரி ஹேர் பவுஸ் வந்து மேக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னும் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது. அதுக்கும் நான் இந்த மாதிரி B7000 க்ளூ வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டிக் பண்ண மாதிரி கீழே வரையுமே நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணியுமே என்ன ஆயிரும்னா அது வேஸ்ட் ஆயிரும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணி முடித்து அதனோட அலைன்மெண்ட்டும் செக் பண்ணுறோம். எல்லாமே நீட்டாக அலைன் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஹேர் போ வந்து மேக் பண்ணிடலாம். இது ரொம்ப ப்ரைஸும் வராது. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருந்த மாதிரி இதை வந்து நீங்கள் மேக் பண்ணி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்தால என்ன பண்ணால், எல்லா எத்தனை வியர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ஹேர் போ வந்து மேக் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு இதே மாதிரி ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வேறு குந்தன் ஸ்டோனு, பேர்ல் டைப் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் கோல்டன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் டைப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு பேர்ல் குந்தன் ஸ்டோனு, அதுவும் கோல்டன் கலர் வச்சு எப்படி மேக் பண்ணலான்னு பாருங்கள். இது நீங்கள் எல்லா ட்ரெஸ்க்கும் காமனாக யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீட்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஹேர் போக்கும் ஈச் 20 கிராம்ஸ் ஆகுங்க. 20 கிராம்ஸ் ரொம்ப பெரிய ரேட் வந்துடாது. ஸோ நீங்கள் வந்து அந்த கிராம்ஸ் வாங்கி நீங்கள் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்டிக் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க, நீங்கள் வந்து ஒரு பென்னு வச்சு ஸ்டிக் பண்ணுறீங்களே, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது வந்து க்ளூ பென்னுங்க. இதனோட ப்ராடக்டோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இதுவுமே எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. ஸோ குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன்ஸ்லாம் இந்த க்ளூ பென்னை வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்டிக் பண்ணி நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்டோன்ஸ்னால் நீங்கள் கையில் வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் இந்த மாதிரி கையில் வச்சு பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அதில் க்ளூக்கு அப்ளை பண்ணியிருப்போம், அதுவும் கையில் ஒட்டுறோம். ஸோ அது கூட சேர்ந்து அந்த ஸ்டோன்ஸுமே நம்ம கையில் ஒட்டுமா. ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியாது.
அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த க்ளூ பென் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா அதனோட ப்ராடக்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாமே ஃபைனலாக ஒட்டி முடிச்சிட்டோம். ஸோ அலைன்மெண்ட்டு தான் முக்கியம், அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக பொறுமையாக ஒட்டுங்க. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ரீசெக்கும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி எல்லாமே ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ எண்டு வரை கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அழகான உங்களுக்கு ஒரு ஹேர் போ வந்து கிடச்சிருங்க. இதில் எந்த கலர்ஸும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்கு கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பேஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும், மற்றபடி க்ளூ வாங்க வேண்டியது இருக்கும். பிடிச்ச கலர்ஸும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலேருந்தே மேக் பண்ணக்கூடிய ஒரு அழகான ப்ராடக்ட்டுங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே ஹேர் பவுலில் 3D மாடல்ஸுமே நம்ம செஞ்சு போட போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.